எக்ஸ்-சிஎம் எடப்பாடி அவர்களே, நான் சொல்வதை கேளு. இதோட உனக்கு 3வது தடவை சொல்லியிருக்கிறேன். மறுபடியும் ஒரு அறிவுரை கூறுகிறேன். நீங்கள் இந்த கூட்டணியில் 22 சீட்டு பிஜேபிக்கு அதெல்லாம் இதெல்லாம் சொல்லாதீங்க. அவங்க கேட்டதை கொடுத்துருங்க, ஒரு 35 சீட்டை கொடுத்துருங்க. மற்ற கட்சியெலாம் வந்துடும், நமக்கு கவலை இல்லை. விஜய் வர்றாப்புல, அண்ணாமலையோட வர்றாப்புல. நீங்கள் எதுக்கு ஊசலாடிட்டு இருக்கீங்க? 140 146 எடுத்துக்கிறீங்க. இப்போ இன்னொரு 6 கொடுத்துருங்க. 140 நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்துட்டீங்க. இன்னொரு 6 சீட்டை கொடுத்துருங்க அண்ணாமலைக்கு. அந்த 140 வச்சுக்க. அவரு கூட்டணி பார்த்துக்குவாருங்க. அவருக்கு ஒரு சிஎம்க்கு ஒன்று பயப்பட வேண்டியதில்லை. அவர் டெல்லிக்கும் போயிடுவார், அதுக்கு மேலேயும் போயிடுவார். அதனால் நீங்கள் இந்த தொகுதியை இன்றைக்கி அறிவிச்சிருக்கு 24 ஹவர்ஸில். ரொம்ப இழுத்து கிடக்குறீங்க. நீங்கள் போகிறத பார்த்தாலும் நீங்களும் சூட் கேஸ் மாதிரி போகிற மாதிரி இருக்குது எனக்கு ஸ்டாலின்கிட்ட. உங்கள் கேஸு பூரா தூளாக்கிடுவோம் நாங்கள், தெரியுங்களா? உங்கள் கேஸு பூரா தூளாக்கிறோம். நீ உடனே இந்த தொகுதியை மட்டும் அறிவிச்சுட்ருங்க. பிரேமலதா கூட உங்களுக்கு கூட்டணி வந்துடுவாங்க. எல்லாம் அண்ணாமலை பார்த்துக்குவார். நீங்கள் எது பார்க்குறீங்க சார்? நீங்கள் பார்க்குறத பார்த்தா எல்லாத்துக்கும் டவுட்டு வரும் சார். எனக்கும் டவுட் வருது, அண்ணாமலைக்கும் டவுட் வருது சார். மோடி பேசுனது கேட்டு ரிலேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. எவ்வளோ நேரம் கெஞ்சல் சார்? கூட்டணி வேறு சார், கொள்கை வேறு சார், சமத்துவ சகோதரர் அது தனி சார். இன்றைக்கி கூட்டணி சேர்ந்துனா நாளைக்கு பிரித்து விட்ருவீங்க நீங்கள். அதை கூட்டணின்னு நம்ம சொல்கிறது எப்படி சொல்ல முடியும்? ஆகையினால நீங்கள் இந்த கூட்டணி கொள்கை இதெல்லாம் விட்டுருங்க. உங்கள் கொள்கை நீங்கள் எடுத்துங்க. அதனால் காலை பிடிச்சி கையை பிடிச்சி கொஞ்சம் உலாவிக்கிட்டுலாம் நாங்கள்லாம் கேட்க மாட்டோம். அண்ணாமலை நானும் கேட்க மாட்டோம். ஆகையினால உங்களுக்கு அதிகமான ரெஸ்பெக்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தால் அவங்களோட நீங்கள் கூட்டணியில் சீக்கிரம் சீட்டை கொடுத்து சேர்த்துரு. பட்டு 234 சீட்டில் ஒரு 30-40 சீட்டு கொடுத்துட்டா உங்களுக்கு என்ன ஆயிடுச்சிங்க? நம்ம தான் ஜெயிக்கிறோம். நீங்கள் கொடுத்துருங்க, எடுத்துக்க. அதுக்கு அடுத்தவங்களுக்காக கம்மி பண்ணி வச்சுருக்கீங்க. கம்மியாக பண்ண வேண்டாம். அண்ணாமலைக்கு நீங்கள் கொடுத்துருங்க. அண்ணாமலை எல்லாம் பார்த்துக்குவார். உங்களால் பார்க்குறதுக்கு தகுதி இல்லை, வயசும் கிடையாது. அதனால் அண்ணாமலை கொடுத்துருங்க சீட்டை, 40 சீட்டை. மீதி நீங்கள் முழுசு போல நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. அடுத்தவங்க நீங்கள் கொடுக்கணும், நாங்கள் கொடுத்துக்குறோம். ஆச்சா? அவங்களுக்கு உள்ள சீட்டை மீதி 40 சீட்டு 50 சீட்டுக்கு அதை கொடுத்துருங்களுக்கு நாங்கள் கொடுத்துக்குறோம். உங்களுக்கு ஏன் பயப்படுறீங்க? சிஏ போஸ்ட்டு நீங்கள் சிஏ போட்டு பயப்பட்டீங்கன்னா அது பயந்துக்கிட்டே தான் போகும். அடுத்தது உங்களுக்கு உறுதியாக கிடைக்கிறதுக்கு சான்ஸுக்கே தான் சொல்கிறேன். வேணுமா வேண்டாமா முடிவு பண்ணுங்கள். எஸ் ஆர் நோ, இதுக்கு பதில் சொல்லுங்கள். மறுபடியும் திருப்பி காலை போட்டு கீழே விழுந்து நினச்சதான் எங்களுக்காக அந்த கட்சியில் கிடையாதுங்க. பிஜேபிக்காக அப்படி விழுவ மாட்டேன் அன்றைக்கும். உரி விடுறது, காலை உரி விடுறது, தலையாட்டுறது, கொஞ்சறது, இதெல்லாம் எங்ககிட்ட அந்த பழக்கம் பிஜேபியில் கிடையாது. நாங்கள்லாம் காசு வாங்காத பார்த்தீங்க. உங்கள் மாதிரி காசை வச்சுட்டு கண்டெய்னரில் 4 கண்டெய்னர் மேலே கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் நாட்டையே பிடிச்சிடுவோம், வெளிநாட்டையும் நாங்கள் பிடிச்சிடுவோம், விலைக்கு வைக்கிறோம். எங்களுக்கு அந்த ஆசை கிடையாது. மக்களை முன்னேற்றணும். அந்த தகுதி உங்களுக்கு இருந்துச்சுன்னா எல்லாம் முன்னேறிடும். அதனால மோடி அமித்ஷா சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தான் சொல்கிறாங்க. 100 பேர். மோடி என்னோட தம்பி நாயுடு, அவர் தமிழ்நாட்டுக்காரர். அவரை எப்படி வெளிநாட்டு சொல்லிகிட்டு இருக்கிறீங்க கட்சியில்? உங்களுக்கெல்லாம் எல்லாம் ப்ரூவ் பண்ணுற பாருங்கள். என்ன எல்லா கேஸையும் நான் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் நான் சொல்கிறத கேட்டால் தான் தப்பிக்க முடியும் தமிழ்நாட்டில். இல்லைன்னா தப்பிக்க முடியாது. நான் வந்துக்கிட்டே இருப்பேன், பின்னாடி வந்துக்கிட்டே இருப்பேன், நிறைய மாதிரி வந்துக்கிட்டே இருப்பேன். எந்த டைமில் என்ன நடக்கணும் எங்களுக்கும் தெரியாது, கட்சிக்கும் தெரியாது. ஆனால் நீங்கள் உஷாராகி சீட்டை கொடுத்துருங்க. 36 சீட்டை கொடுத்துருங்க. 40 கூட வேணாம், 36 கொடுத்துருங்க. இந்த 22 25லேயே நிற்காதீங்க, உறுதியாக சொல்கிறேன். அதனால் இந்த ஓட்டை மாற்றி போடுறது இது போடுறதெல்லாம் வேண்டாம். எலெக்ஷன் வருமானு பாருங்கள். வேல்டு வர காத்துக்கிட்டு இருக்குது. பெட்ரோல் கிடைக்குமா அதெல்லாம் பாருங்கள். குழப்பி விட்டுட்டீங்கன்னா எதுவுமே கிடைக்காத போயிடும். அப்புறம் கடைசியில் அப்புறம் ஓட்டு பூரா ஒன்றும் விடாது யாருக்குமே. அப்புறம் நாங்கள் கொண்டாந்து கொட்டுறதெல்லாம் முடிச்சு நாங்கள் ஓட்டை வாங்கிட்டு போயிட்டே இருக்கோம், அவ்வளோதான். அப்படி இல்லைனாலும் எலெக்ஷனை ஸ்டாப் பண்ணிடுவோம். அடுத்த வருஷம் எம்எல்ஏ எலெக்ஷன் எம்பி எலெக்ஷன் ஒன்றா வச்சுருவோம். இது ஞாபகத்தை வச்சுங்க. நீங்கள் இப்படி லேட் பண்ணிங்கன்னா அடுத்த வருஷம் எம்எல்ஏ எலெக்ஷன் எம்பி எலெக்ஷன் ஒன்றா வரும். கலைச்சிருவோம் 6 ஸ்டேட்டு சிஎம்ஐ. இப்போ நிதிஷை எடுத்தாச்சு வெளியே. அது எப்படி எடுத்தாலும் எங்களுக்கு தெரியும். அடுத்த வெஸ்ட் பெங்கால், கேரளா இது வந்துச்சுன்னா முடிஞ்சிருச்சு. ஒரே தேசம் ஒரே நாடு. அடுத்த வருஷம் எலெக்ஷன் எழுதி வச்சுங்க. இப்போ உங்களுக்கு தண்ணி கிண்ணி பெட்ரோல் எல்லாம் கிடைக்குதான்னு பார்த்துங்க. இப்போ வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆச்சு, இழுத்துட்டு கிடக்குறீங்க. சிறுப்புள்ள தலைமுறை இருக்கிறீங்க. நீங்களாம் சிறுப்புள்ளையா? வயசாகல. இதெல்லாம் நீங்கள் சொல்கிறதுக்கு அறிவு சொல்கிறது அறிவு யாருமே இல்லைங்க. நான் சொல்லலாம் கேளுங்க. எல்லாம் சூட் கேசிட்டு அறிவு கேட்டுட்டு பின்னாடி சுற்றிட்டு எழுதுறாப்புல. அண்ணாமலை நாய் மாதிரி சுற்றுறவங்க பின்னாடி நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க. நீ கழுவு மாதிரி ஓடிட்டே இருக்கிறீங்க. இது என்ன அர்த்தம்? எவ்வளோ நாளைக்கு மனுஷன் பொறுமையோடு பார்ப்பேன்? கடைசியில் குறுக்க எவனா ஸ்டாலின் கட்சியில் ஜாயின் பண்ணி விட்டுட்டு கட்சியில் கூட்டணி வச்சுட்டு போயிட்டு என்ன பண்ணுவேன்? எல்லா கட்சியும்
நாங்கள் ஜெயிச்சு போயிடுவோம். எங்களுக்கு என்ன பதவி வேண்டாம், எங்களுக்கு ஆட்சி பிடிக்கணும், அவ்வளோதான். அதனால் உஷாராக்கிங்க. வணக்கம், நன்றி. ஜெய் ஜெய்.